ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் நாளை ஓப்பன் ஆகக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருமலை திருப்பதி புக்கிங் தகவல்களும் இன்றைய திருமலை திருப்பதி தரிசன தகவல்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று நவம்பர் 4 மதியம் 3 மணி தொடங்கி நாளை நவம்பர் 5 இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 21,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று நவம்பர் 4 மதியம் 3 மணி தொடங்கி நாளை நவம்பர் 5 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய நிலவரம் இன்று மாலை 7:45 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்கள் 7,065 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 1,500 டோக்கன்களும் மீதம் இருந்தது. இந்த தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு தற்சமயம் கியூவில் கூட்டமே இல்லை. நீங்கள் போனீங்கன்னா டைரெக்டாக டோக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லைன்னா நீங்கள் இந்த தரிசன டோக்கன்கள் வாங்கிட்டு திருமலை தரிசனத்திற்கு போகலாம். எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாதவங்க மட்டும்தான் இந்த இலவச டோக்கன்கள் வாங்கணும் என்கிற ரூல் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட் இருந்தாலும் கூடவே நீங்கள் இந்த இலவச தரிசன டோக்கன்களும் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பதிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளை உங்களால் 2 தரிசனத்திற்கு போக விருப்பம் இருக்கு, டைம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இந்த இலவச தரிசன டோக்கன் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த டோக்கன் மூலமாக ஒரு தரிசனமும் உங்களுடைய தரிசன டிக்கெட் வைத்து ஒரு தரிசனமும் மொத்தம் 2 தரிசனம் நீங்கள் நாளைக்காக பிளான் பண்ணிக்கலாம். அப்படி சமீபத்தில் SSD டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்த என்னுடைய தரிசன அனுபவமும் மேக்ஸிமம் நாளைக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் அந்த வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும். நாளை நவம்பர் 5 இருக்கக்கூடிய திருமலை மற்றும் திருப்பதி புக்கிங்ஸ் பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் வாலண்டரி சேவா செய்ய விருப்பப்படக்கூடியவர்களுக்கான புக்கிங் நாளை நவம்பர் 5 டிசம்பர் மாதத்திற்கான கோட்டா ஓப்பன் ஆகுது. டிசம்பர் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா செய்வதற்கான புக்கிங்கும், டிசம்பர் மாதத்தில் திருமலையில் பராக்கமணி சேவா மற்றும் நவநீத சேவா செய்வதற்கான புக்கிங்கும் நாளை நவம்பர் 5 காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவிற்கு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பராக்கமணி சேவாவுக்கு ஜென்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நவநீத சேவாவிற்கு லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வைகுண்ட ஏகாதசி நாட்களில் திருமலை மற்றும் திருப்பதியில் ஜென்ரல் ஸ்ரீவாரி செய்வதற்கான புக்கிங் 2 ஸ்லாட்ஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் டிசம்பர் 28 தொடங்கி ஜனவரி 5 வரைக்கும் சேவா செய்வதற்கான ஒரு ஸ்லாட்டும், செகண்ட் ஸ்லாட் டிசம்பர் 29 தொடங்கி ஜனவரி 6 வரைக்கும் சேவா செய்வதற்கான 2வது ஸ்லாட்ஸ் என்று 2 ஸ்லாட்ஸாக வைகுண்ட ஏகாதசி நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நாட்களுக்கான இந்த 2 ஸ்லாட் புக்கிங்கும் நாளை நவம்பர் 5 மதியம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அடுத்து டிசம்பர் 29 தொடங்கி ஜனவரி 1 வரைக்குமான ஸ்லாட்டிற்கு பராக்கமணி சேவா அப்ளை பண்ணக்கூடிய டிவோட்டிஸுக்கு அவங்களுடைய சேவாவினுடைய ஃபஸ்ட்டு டேட்டான டிசம்பர் 29 அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கப்படும் என்பதை TTD தெரிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி, 31 துவாதசி மற்றும் ஜனவரி 1 புத்தாண்டை முன்னிட்டு திருமலையில் தரிசனத்திற்காக பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கிற காரணத்தினால இந்த ஸ்லாட்டில் அப்ளை பண்ணக்கூடிய பராக்கமணி சேவா டிவோட்டிஸுக்கு டிசம்பர் 29 தரிசனம் வழங்கப்படும் என்பதை TTD தெரிவிச்சிருக்காங்க. இந்த சேவாக்களுக்கு அப்ளை பண்ணுவதற்கு நீங்கள் TTD மொபைல் ஆப் மூலமாகவோ TTD வெப்சைட் மூலமாகவோ அப்ளை பண்ணலாம். நாளை நவம்பர் 5 கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் கோவிலில் மதியம் 12 மணி தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் அன்னாபிஷேகம் நடக்க இருக்குது. இந்த அன்னாபிஷேகம் ஏகாந்தமாக நடக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 12 மணி தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் பக்தர்களை தரிசனத்திற்காக அனுமதிக்க மாட்டாங்க. அதற்கடுத்து மாலை 4 மணி தொடங்கி பக்தர்களை மறுபடியும் தரிசனத்திற்காக அனுமதிப்பாங்க. நாளை நவம்பர் 5 திருமலையில் பௌர்ணமியை முன்னிட்டு மாலை 7 மணி தொடங்கி இரவு 9 மணி சமயத்தில் கருட வாகன சேவை நடக்கும். திருமலை கோவிலினுடைய 4 மாட வீதிகளில் இந்த பௌர்ணமி கருட வாகன சேவா நடக்கும். நாளை இந்த நேரத்தில் நீங்கள் திருமலையில் இருக்கீங்கன்னா மாட வீதிகளில் இந்த கருட வாகன சேவையை தரிசனம் செய்யலாம். இந்த கருட வாகன சேவையை தரிசனம் செய்வதற்கு தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது.
திருமலையில் மழை நிலவரம் பற்றி சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க. தற்போதைக்கு திருமலையில் மழை கிடையாது. இருந்தாலும் இது மழைக்காலம் என்பதனால எப்போவுமே தரிசனத்திற்கு போகும்போது உல்லன் ஸ்வெட்டர்ஸ், ஷால், கூடை அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. திருமலையிலிருந்து திருப்பதி வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். இதே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் காட் ரோட்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் நீங்கள் அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறீங்கன்னா அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடக்கக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போகிறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே அதிகாலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க. அதே போல் திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணியிலிருந்து ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. இந்த ரூம் ஆஃப்லைனில் நம்ம புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. 21 வயது மற்றும் 21 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ரூம் புக் பண்ணிக்கலாம். தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம் எங்கேயுமே கொடுப்பது கிடையாது. ரூம் புக் செய்வதற்கு மினிமம் 2 நபர்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களோ இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கல அல்லது நீங்கள் தனி நபராக போயிருக்கீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டால் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸை ஒட்டியே 4 பிஏசி ஹால்ஸ் இருக்குது. பிஏசி 1, 2, 3, 5 என்று 4 பிஏசி ஹால்ஸ் இருக்குது. பிஏசி 5 புதிதாக ஓப்பன் செய்யப்பட்டுள்ள ஹால். அதனை பற்றிய வீடியோவும் இன்றைக்கி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடங்களில் நீங்கள் தங்கிக்கலாம். இங்கே இலவச லாக்கர்ஸ், டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஹாட் வாட்டர் ரோடு இருக்குது. அதே போல் கீழ் திருப்பதியில் தங்குவதற்கு இடம் தேவைப்பட்டால் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், இந்த 2 இடங்கள்லையுமே ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகளோடு ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே கூட நீங்கள் தங்கிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.